தமிழ் நீதி நூல்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு நீதி நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. இந்த நான்மணி கடிகையில் நிறைய செய்திகளை நம்ம சொல்லியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம குறிப்பாக இந்த 3 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேர் இந்த நல்ல உலகத்திற்கு தேவையில்லாதவர்கள், இவர்களால் இந்த நல்ல உலகத்தை படைக்க முடியாது என்று அந்த நான்மணி கடிகையில் ஒரு பாடல் வருகிறது. அந்த 3 பேர் யார்? அந்த 3 பேர் யார் இந்த உலகத்தை நல்ல உலகமாக படைக்க மாட்டாங்க அல்லது நல்ல உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யார் ஒருத்தன் சான்றோரோடு சேர்ந்து இருப்பதை விரும்பாதவன், யார் நல்லவங்களோட நான் சேர மாட்டேன், நான் ஒழுக்கமானவர்களோடு நான் சேர மாட்டேன், நான் அல்லது சான்றோர்கள் சொல்லுகிற செயலை நான் செய்ய மாட்டேன், நான் நல்வழியை பின்பற்ற மாட்டேன் இப்படின்னு யார் ஒருத்தன் சொல்றானோ அவனோடு சேர்ந்திருப்பதோ அல்லது அவனால் இந்த உலகத்திற்கு எந்த பயனும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இது முதல்ல. ரெண்டாவது யார சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் விருப்பம் போல செய்யறான், எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டான். தான் பேசுற பேச்சு தான் கரெக்டு, தான் சொல்லு தான் கரெக்டு, தான் போற போக்கு தான் கரெக்டு, தான் வகுத்த வழி தான் கரெக்டு இப்படின்னு தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கு என்ன தெரிஞ்சதோ தான் செய்வதைத்தான் ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவன் நல்ல உலகம் படைப்பதற்கு தகுதியற்றவன். ஏனென்றால் ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழுகிற பொழுதுதான் அவனால் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அல்லது சரியான செயலை செய்கிற பொழுதுதான் வாழ முடியும். எதற்கெடுத்தாலும் தானாக எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று ஒரு நினைக்கிறான் என்றால் அவனால் இந்த உலகத்திற்கு எந்த பயனும் கிடையாது, அவனால் நல்ல உலகம் படைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக யாரை சொல்லுகிறார்கள் என்றால், கொடியவனால் இந்த உலகத்திற்கு நல்லது கிடையாது என்று சொல்கிறார்கள். கொடியவன் என்றால் அவருக்கு நான் பெரிய விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை. கொடியவனால் இந்த உலகத்தில் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது, இந்த உலகத்திற்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்பதால் இந்த மூவரும் தான் இந்த நல்ல உலகம் படைப்பதற்கு தடையாக இருப்பவர்களும் நல்ல உலகம் இருப்பதற்கு இவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள் என்றும் இந்த நான்மணி கடிகை என்கிற பாடல் நமக்கு சொல்லுகிறது.